ஃபர்ஸ்ட்டு படத்தினுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் கட் பண்ணா 150த் ஃபிலிம்க்கு வருவோம். என்ன டிஃபரன்ஸ்ங்க? அந்த சரத்குமாருக்கும், இந்த சரத்குமாருக்கும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் கெய்ன்ட். அப்போ வந்து ஒரு ஃபியரோட வந்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ணுவோம்னு தெரியாம நடிச்சது. அப்புறம் அக்செப்ட் பண்ண பிறகு ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு படிச்சு அதுக்கு நடிச்சது. இப்போ ஓரளவுக்கு வந்து வி ஹவ் டன் வெல் அப்படின்னும்போது புதுசா ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மெனக்கெடலுக்கு நம்ம செய்ய போறது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அது வந்து இட்ஸ் த சேம் திங் தானே. இப்போ கேமரா முன்னாடி நிக்கும்போது, உங்களுக்கு ஆர் யூ கான்ஷியஸ் ஆர் இன்னும் நெறைய கேள்விகள்லாம் மனசுல ஓடுதா? இல்ல ரொம்ப கிளியரா, தெளிவா, கான்ஃபிடென்ட்டா நிக்கிறீங்களா? இல்ல அந்த கதைக்குள்ள வந்து போகும்போது இப்ப அண்மையில வந்து ஒரு படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் மைசெல்ஃப் நடிக்கிற படம் வந்து கீர்த்திவாசன் இஸ் டைரக்டிங். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீன் எடுத்தாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சீன் எடுக்கிறோமா நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும்? கேரக்டர் உள்ளே போடலையேன்னு சொன்னேன். இல்ல சார் நம்ம 2, 3 ட்ரை பண்ணி பார்த்து வில் கெட் இன்டு தி கேரக்டர்னா இட் வொர்க்ட் அவுட் வெல். ஃபர்ஸ்ட் டேன்றது வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண போறோம்? நல்லா வரணும் அப்படின்னு தான் இருக்கும். அது வந்து ஃப்ரைட்டும் கிடையாது, ஃபியரும் கிடையாது. பட் யூ ஹேவ் டு டூ வெல் அந்த கேரக்டர்ல இறங்கணுமே உடனே வந்து வி ஷுட் கெட் இன்டு தி கேரக்டர் பெர்ஃபார்ம் வெல் என்ற நினைப்பு வந்துட்டே இருக்கும்.